அடுத்த தலைமுறை வாரிசுகள் தொழில் நடத்த விரும்பாததால் பிரபல தொழிலதிபர் தனது நிறுவனத்தின் பங்குகளை பங்குச் சந்தையில் விற்றுவிட்டார். இந்த சம்பவம் மும்பையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் சூட்கேஸ் தொழிலில் விஐபி சூட்கேஸ் என்றால் யாருக்கும் தெரியாமல் இருக்காது. அந்த அளவுக்கு விஐபி சூட்கேஸ்கள் மிகவும் பிரபலமானவை. இந்த நிறுவனத்தின் மொத்த மதிப்பு 6800 கோடி. இந்த நிறுவனத்தின் தலைவராக இருப்பது திலீப் பிரமால். இவர் கடந்த 52 ஆண்டுகளாக இந்த தொழிலில் இருந்து வருகிறார். இந்த விஐபி சூட்கேஸ் என்பது சந்தையில் மிகவும் பிரபலமானது. ஆனாலும் கடந்த சில ஆண்டாக விற்பனையில் வீழ்ச்சி தொடங்கியது. வெளிநாட்டு சூட்கேஸ் நிறுவனங்களில் போட்டி காரணமாக இந்த விற்பனை குறைவு ஏற்பட்டது. இந்த நிலையில் அவரது கம்பெனியின் பங்குகளில் 32% அவர் திடீரென வேறொரு நிறுவனத்துக்கு விற்றுவிட்டார். காரணம், அடுத்த தலைமுறை இந்த நிறுவனத்தை நடத்த விரும்பவில்லை என்றுதான் அவர் கூறியிருக்கிறார். அவர் அடுத்த நிறுவனத்திற்கு தனது பங்குகளை விற்றதன் மூலம் கிட்டத்தட்ட 1763 கோடி ரூபாய்க்கு விற்றுள்ளார். அதாவது ஒரு பங்கின் மதிப்பு 388 என்ற அளவில் அவர் தனது பங்கை விற்றுள்ளார். இந்த நிறுவனத்தின் பங்குகள் 700 ரூபாய் வரை விற்கும்போது கூட விற்க வேண்டாம் என்று நினைத்தார். ஆனால் அடுத்து அவரது பையன்கள் வாரிசுகள் எல்லாருமே இந்த வியாபாரத்தில் விருப்பமில்லாத நிலையில் காரணமாக கம்பெனியின் பங்குகளை விற்றுவிட்டு அதன் இயக்குனர் பொறுப்பிலிருந்தும் விலகிவிட்டதாக அவர் கூறினார். இத்தனைக்கும் திலீப் பிரமால் பிரபல தொழிலதிபர் அம்பானியின் நெருங்கிய உறவினர் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது.